படம் ஃபேமிலி மட்டும் இல்லை, நீங்கள் அடுத்தடுத்த இசட் ஜென்ரேஷன் சொல்லுவோம்ல, குழந்தைங்க நம்மளாம் ஒய் ஜென்ரேஷன், இசட் ஜென்ரேஷன் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வாங்க. டிஜிட்டல் நேட்டிவ்ஸ் அவங்கெல்லாம் செல்லை வச்சுட்டே உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியட்டும் என்னன்னு சொல்லிட்டு. எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ஃபீல் குட் ட்ராமா பார்த்த ஒரு ஃபீலு. நிறைய விஷயங்கள் எமோஷனலாகவும் இருந்தது, காமெடியாகவும் கொண்டு போயிருந்தாங்க. ஒரு சில இடத்துல நம்மளுக்கு கண்ணும் கலங்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் நல்லா இருக்குது. ஒரு மேரேஜ் சீன் ஆகட்டும், இல்லை ஒரு ஆத்தங்கரையில் உட்காந்து இவங்க பேசுகிற விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எந்த விஷயமே போர் அடிக்கிற மாதிரி கொண்டு போகல. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு மெயினாக இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். அது ஜல்லிக்கட்டு விஷயமாகட்டும், அங்கே என்ன நடந்தது, அதனால வந்து எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க, இந்த காளை மாடை வச்சுக்கிறவங்கள என்ன பாதிப்பு, அதெல்லாம் ஒரு சொல்லியிருக்காங்க. டாஞ்சூர் சுற்றி அங்கே இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் அந்த விஷயத்தை பற்றியும் கவர் பண்ணி பேசியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ஒரு எதிர்பார்க்கவே இல்லை, நல்லா இருந்தது. இது எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. 2 பேரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். கார்த்தி காமெடியாகவும் அது மாதிரியே நடிச்சிருந்தாரு, சூப்பராக இருந்தது. அரவிந்த் சாமி யார் இவன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுற அந்த விஷயம் இருக்குல்ல, அது சூப்பராக பண்ணியிருந்தார். சாங்ஸ் சூப்பராக இருந்தது. கமல்ஹாசன் சார் அவர் வாய்ஸ் சொல்லவே வேணாம், சூப்பராக இருந்தது. அவரோட வாய்ஸும் அந்த இடம் வந்து சூப்பராக இருந்தது. 3 ஹவர் போச்சு, எனக்கு பெருசாக லாக் எதுவுமே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிவுல இன்டர்வல் வந்துருச்சு அப்படின்னு தான் இருந்தது. ஏன்னா அந்த என்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. ஃபுல்லாகவே டைலாக்ஸாக தான் இருக்கும் எல்லாமே. அதாவது இது வந்து இந்த ஸ்லோ ஸ்பேஸ்டு ட்ராமா பார்க்குறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். 7 வருஷம் கழிச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எப்படி ஒரு லவ் பேஸ் பண்ணி அந்த மாதிரி கொண்டு போயிருந்தாங்களோ, இதில் வந்து இந்த ஃபேமிலி எமோஷன் இந்த மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக 7 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி நல்ல ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒர்க் அவுட் இருந்தது. நிறைய இடத்துல கிளாப் பண்ணுற மூமெண்ட்ஸ்லாம் நிறையவே இருக்குது, நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. சென்டிமெண்ட் சீன்ஸ் இருக்குது. அந்த மேரேஜில் வர ஒரு சீன் ஆகட்டும், அப்புறம் வந்து லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் இருக்கட்டும், யாரும் தெரிஞ்சுக்கிற இது பண்ணுற அந்த விஷயமாகட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தார். ஆமாம், கண்டிப்பாக நிறைய விஷயம் என்னால் பண்ண முடிஞ்சது. சைல்டுஹுட் டேஸ் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு விசேஷத்துக்கு போகும்போது அங்கே என்னென்ன சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அதை எல்லாமே என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு, நல்லா கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. மெயின்லி இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான். ஃபேமிலி ஆடியன்ஸு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம், ஒர்த் வாட்ச். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நிறையா வருஷம் கழித்து ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு திருப்தி இருக்குது. நம்ம கல்ச்சர், நம்ம லாங்குவேஜு, நம்ம ஜல்லிக்கட்டு, நம்ம சிட்டி லைஃப்லேருந்து நம்ம போயிட்டு வர்ற மெமரிஸு, சைக்கிளு, டைனமோ வச்ச சைக்கிளு, சாப்பாடு, உபசரிப்பு, வாழை இலை, விருந்து, எவ்ரிதிங் இஸ் சூப்பர். கார்த்திக் ஹஸ் டன் இஸ் பெஸ்ட் அண்ட் இட்ஸ் அன் ஓவர் ப்ளோன் மெலோ ட்ராமான்னு சொல்லலாம். கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. அண்ட் சர்டன் பிளேசஸில் அரவிந்த் சாமியே கார்த்தியோட நடிப்பை வந்து அப்படியே மெய் மறந்து பார்க்குற அளவுக்கு படத்துலேயே தெரியுது. கார்த்தி ஒய்ஃபாக வர்ற பொண்ணு ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். 2 பேருக்குமே ரொம்ப கான்ட்ராடிக்டரி கேரக்டராக இருந்தால் கூட தே ஆர் கோயிங் ஆன் வெரி வெல். எமோஷ்னலி கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். நான் குலதெய்வத்தை மறந்துட்டோம். நான் கூட இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு இனிமேல் நான் குலதெய்வம் பார்க்க போகலான்னு நினைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்குற ஒரு படம். நம்ம ஒரு வருஷத்துக்கு கூட ஒரு குலதெய்வத்தை பார்க்க போக மாட்டேங்கிறோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா டி நகர்லேயும் வலசரவாக்கத்துலேயும் நம்ம பிழைக்க வந்த இடத்துல இருக்கிற இடத்துல ஏசியை போட்டு வச்சுட்டு இருக்கிற ஒரு சாமிக்கு போய் அவ்வளோ பணத்தை கொடுத்து உள்ளே போய் நின்றுட்டுருக்குறோம். ஆனால் நம்மளுக்குன்னு நம்மளுடைய ரூட்ஸை வந்து நம்ம மறந்துட்டோம். அந்த மாதிரி இடங்களில் போய் நம்ம குலதெய்வத்தை பார்த்துட்டு வரணும்னு நம்ம யங்கர் ஜென்ரேஷன். ஐ திங்க் திஸ் ஃபில்ம் இஸ் மென்ட் நாட் ஓன்லி ஃபார் திஸ் ஜென்ரேஷன் பட் ஃபார் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன். தூத்துக்குடி மேட்ரை பற்றி பேசியிருக்காங்க. இப்படி ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கிறதுக்கு இந்த டைரக்டருக்கு நான் பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்குறேன். ஏன்னா ஹியூமன் லைஃபுங்கிறது இட்ஸ் நாட் வெரி ஈஸி. ஓகே, ஒரு ஒரு வாய்ஸ் அவுட் கொடுத்துருக்கிறாரு டைரக்டர். அப்படிங்கிறது நம்ம எப்படி நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கிராமத்து பையன் மூலமாக, ஒரு கிராமத்து கேரக்டர் மூலமாக அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த இடம்லாம் நம்மளுக்கு புள்ள இருக்குது. நிஜமாவே தேட்டர் ஃபுல்லாகவே ஒரு சைலண்ட்டாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த பாஷையை கூட கொண்டு வர்றாங்க. தமிழ் நம்ம படிக்க மாட்டேங்கிறோங்கிற அந்த லாங்குவேஜை கொண்டு வர்றாங்க. கரிகால சோழனோட பெருமையை சொல்கிறாங்க, தஞ்சாவூரோட பெருமையை சொல்கிறாங்க, கோவில் யானையை சொல்கிறாங்க, ஜல்லிக்கட்டை சொல்கிறாங்க. ஒரு சின்ன படத்துக்குள்ளே இத்தனை விஷயங்களை வந்து ஒரு விரசமே இல்லாமல், எந்த ஒரு 2 பீஸ் ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு ஆடாமல், எங்கேருந்தோ கொண்டுட்டு வந்த
ஃபாரினர்ஸை வச்சு எடுக்காமல் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் இருக்குது. ஐ ஷுட் ஆல்சோ டெல் அபவுட் தி மைனஸ் பாயிண்ட் இன் தி ஸ்டோரி. இந்த அரவிந்த் சாமி கேரக்டர் வந்து ஒரு ஸ்கூல் எண்டு வரைக்குமே இல்லை +1 +2 வரைக்குமே அந்த ஊரில் தான் வளர்ந்துருக்கார். பட் எவ்ரி திங் இஸ் நியூ ஃபார் ஹிம். ஒய்? பிகாஸ் ஆஃப் த இம்பேக்ட் ஆஃப் த சிட்டி லைஃப். அதை இன்னும் கொஞ்சம் வந்து மெமரிஸோடு கொண்டிருக்கலாம். அவருடைய பழைய மெமரிஸை பின்னாடி கொண்டுறதுக்கு பதிலாக முதல்ல அவர் ஏன் அவரோட வீட்டோட கனெக்ட் ஆகியிருக்கிறாரு, என்னென்ன விஷயத்தில் பீப்புளோட கனெக்ட் ஆகிருக்குன்னு ஏர்லி ஸ்டேஜில் கொஞ்சம் கிளிம்சஸ் கொடுத்துருந்தா இட் வுட் ஹவ் பீன் வெரி பெஸ்ட். பட் ஈவன் தென் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. சாங்ஸ் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. அதான் கனெக்ட் ஆகுது, ஸ்டோரியோட கனெக்ட் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஹையாக சொல்லலைன்னா கூட ஸ்டோரியோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா. படம் ஃபேமிலி மட்டும் இல்லை, நீங்கள் அடுத்தடுத்த இசட் ஜென்ரேஷன் சொல்லுவோம்ல, குழந்தைங்க நம்மளாம் ஒய் ஜென்ரேஷன், இசட் ஜென்ரேஷன் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வாங்க. டிஜிட்டல் நேட்டிவ்ஸ் அவங்கெல்லாம் செல்லை வச்சுட்டே உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியட்டும் என்னன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃப்ளாப் ஆகிற படங்கள்லாம் எடுக்கிறாங்களே, அவங்களாம் இந்த டேரக்டர்கிட்ட ஒரு டம்ளர் அவங்க ஊர் தண்ணி வாங்கி குடிக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா எடுத்துருக்கிறாரு. ஆடம்பரம் இல்லை, இந்த 9 துளையில் 80 ராகத்தை புகுத்தி பெரிய மியூசிக் டைரக்டர்லாம் போட்டி எடுக்கணும்னு அப்படிலாம் இல்லை. சூப்பராக இருந்தது. சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், அவியல், என்னென்ன சாப்பாட்டில் என்ன வெரைட்டி வைக்க முடியுமோ தமிழ்நாடு ட்ரெடிஷ்னலாக எல்லாமே வச்சிருக்காரு. ரொம்ப திருப்தியாக இருந்தது படம். புரியலண்ணா. கார்த்திக்கு, அரவிந்த் சாமி இவங்க 2 பேர் தான் படம். பட் அரவிந்த் சாமியை நோக்கியே படம் போகுது. இன்னும் இருக்க மாசு பெரிய மாசாடு அவங்கள நோக்கி படம் போகல, அப்படிலாம் இல்லை. படம் அழகாக இருந்தது. ஊரில் நம்மளுக்கான ஒரு சொந்தம் இருக்கு, அந்த சொந்தம் ஏதோ நம்மளை தூக்கி பார்க்குது, அதில் கொஞ்சம் படம் கூட நம்ம பார்க்க மாட்டோன்றது ஒன்று. இன்னைக்கு அண்ணன் தம்பிங்கெல்லாம் பெருசாக வீடு வாங்கி பெருசாக கட்டிட்டு அவங்க அக்கா தங்கச்சிங்க கீழே இருக்கிற மாதிரி பார்க்குறானுங்களே. டேய் லூசு பசங்களா, நீங்கள் அறிவாளின்னு இந்த உலகம் புகழலாம். பாசத்துக்காக உன்னோட அவங்களோட வர வேண்டிய சொத்துக்களை அவங்க பிள்ளையும் அவங்க அண்ணன் வீட்டுக்காரையும் சமாதானப்படுத்தி விட்டு கொடுத்துருக்காங்க. அதனால தானே நீங்களாம் பெரிய ஆளாக இருக்கீங்க. அவங்க வந்துடுவாங்க எப்படியும் மேலே. அன்புன்ற ஒரு வார்த்தையில் அவங்க பிழைக்க தெரியாதவங்களா இருந்தாலும் போதுன்ற மாதிரி சொல்லுது. இது கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். சிட்டியோட அவுட்டரில் இதெல்லாம் வந்து எனக்கும் என் பக்கத்து சீட்டுக்காரனுக்கும் 2 போட்டி இருந்தது. ஃபஸ்ட்டு அவன் வந்து நான் பார்க்குறேன்னான்ட்டு லைட்டாக தொடச்சான், நான் கச்சிப்பில் தொடச்சேன். அதுக்கப்புறம் என்னடா சீட்டு ஆடுதுன்னு பார்த்தா அப்படியே வெம்மி இது பண்ணா, நீ இப்படி வரியா இப்போ பாருன்னு நான் தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு 2 பேருக்கும் போட்டியாக இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி சூப்பராக இருந்ததுன்ற அழகான மூவி, ரொம்ப ஸ்லோவான மூவி, ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அதாவது பாசம், சொந்தக்காரங்க பாசமாக இருக்கிறத வந்து நல்லா எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் கிடையாது, படம் ஃபுல்லுமே ரொம்ப ஸ்லோ தான். ஆக்சுவலி 2 பேரோட கேரக்டரை வந்து எடுத்து சொல்கிறாங்க நீட்டாக. அது வந்து ஸ்லோவாக தான் காட்ட முடியும். லைக் அரவிந்த் சாமி வந்து சொந்தக்காரங்களே வேண்டான்ற அந்த ஒரு அவர்ஷனில் இருக்கும்போது, கார்த்திக் வந்து நம்ம சொந்தம் தானே அப்படின்னு யாருன்னே தெரியாத மனுஷங்க கிட்ட கூட இவ்வளோ பாசமாக இருக்க முடியுன்றது கார்த்திக் காட்டுற மாதிரி அந்த 2 பேரோட டிஃப்ரென்ஸ், அவங்களோட கனெக்ட், அவங்களோட கெமிஸ்ட்ரிலாம் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. குட்டி குட்டியா அந்த கார்த்திக் அரவிந்த் சாமியோடது அதெல்லாம் கியூட்டாக இருக்கு. சாங்ஸ் இல்லை, ஒரே ஒரு சாங் தான் கமல் சார் பாடியிருக்க சாங்கு. அது ரொம்ப இமோஷனல் சாங். மற்றபடி வந்து பிஜிஎம் தான் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஸ்லோவான பிஜிஎம்ல ஓகேவா இருந்தது. 96 கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு இதில் மியூசிக் வந்து சுமாராக இருந்த மாதிரி தான். ஆமாம், படம் ஃபுல்லுமே சென்டிமெண்டல் மூவி தான். அதாவது பாசத்தை காட்டுறாங்க அப்படின்னும் போது அது சென்டிமெண்டலாக தானே இருக்கும். அது ஃபுல்லாகவே அப்படிதான். அதாவது நீட்டி முழக்காம வந்து ஒரு கோர்வையா சொல்றதுக்கு வந்து ஒரு சின்ன பார்ட், அது ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. அது எல்லாருக்குமே ஜல்லிக்கட்டு பிடிக்கும்ன்றத ஒருத்தர் வந்து அந்த மாதிரி அது ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. நல்லா இருந்தது. அது குலதெய்வம்னு சொல்றதை விட நம்ம ஆன்சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம். குல தெய்வமா அப்படின்னு. ஏன்னா சாமி கும்பிடாதவங்களுக்கெல்லாம் எப்படின்னா நம்ம ஆன்சிஸ்டர்ஸை நம்ம வந்து நம்மளோட வெல்பீயிங்க்கு அவங்கள வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நல்லா காட்டிட்டு இருந்தாங்க. 3 மணி நேரம் படம் அப்படி அதுதான். அது கொஞ்சம் டிராகன் சொல்ல முடியாது, ரொம்ப அப்படியே இழுத்துட்டு போச்சு. பட் ஆனால் அழகாக இருந்தது. ஒரு
அதான் ஃபீல் குட் மூவின்றது படத்துல இருந்து எந்திரிக்கும் போது அந்த ஃபீல் குட்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. நல்லா இருந்தது. அரவிந்த் சாமி கேரக்டர் நல்லா இருந்துச்சு. ஓகேவா ஸ்மூத்தா நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப ஸ்மூத்தா போகுது, மற்றபடி ஒன்றும் இல்லை, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு படம். லேக்லாம் எதுவுமே இல்லை, ஸ்மூத்தா போகுது. எமோஷன்ஸ் நிறைய, இது பயங்கரமா இருக்கு படம். அப்படியே இந்த வில்லேஜ் லைஃப், அப்படியே நம்ம சிட்டி லைஃப், அப்படியே அது மூவி அப்படியே டிராவல் பண்ற மாதிரி நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் அது ஒன்றும் பெருசா இல்லை, ஆனா படம் சூப்பரா இருக்கு, எல்லாரும் வாட்ச் பண்ணலாம். பயங்கரமா இருக்கு படம். கார்த்தி சார் ரோல், அரவிந்த் சாமி சார் ரோல் எல்லாமே பயங்கரமா இது பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சொல்றேன் 96க்கு அப்புறம் அவரு கேப் விட்டு இந்த படம் பண்ணிருக்காரு. உண்மையிலே பயங்கரமா அதான் ரொம்ப கேப் விட்டு பண்ணிருக்காங்க. உண்மையில ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே நம்ம அது கூட டிராவல் பண்ணி போற மாதிரியே இருக்கு. செம்மையா இருக்கு படம். லேக்லாம் இல்ல ப்ரோ, அப்படியே ஸ்மூத்தா போற மாதிரி நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்ஸ்.